தங்கச்சிம்மா, இன்னும் கிளம்பாம இருக்க? சீக்கிரம் ரெடியாக போகலாம். என்னண்ணா ஆச்சரியமாக இருக்கு. எப்போ குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டாலும் எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, ப்ராக்டிஸ் இருக்குன்னு ஏதாவது காரணம் சொல்லிகிட்ருப்ப. இப்போ என்ன எல்லாருக்கும் முன்னாடி ஆளா நீ ரெடியாகியிருக்க? அது என்னதான் இருந்தாலும் ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. ட்ரெடிஷனு எனக்கு தெரியாதா? அண்ணி கோயிலுக்கு வரேன்னு சொன்னனால தானே வந்தேன். ஆமாம், நீ என்ன இப்போல்லாம் அவளை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? அப்புறம் அண்ணி ஒய்ஃப்னா அண்ணா ஒய்ஃபை அண்ணின்னு தானே கூப்பிட முடியும். அதான் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். நான் ஜேகேயோட தங்கச்சில அப்படி தான் இருப்பேன். சரி சரி வா போகலாம், எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. அண்ணே நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடா, என் தங்கச்சி எப்போவுமே அழகுதான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. என்ன எல்லாரும் இருக்காங்க, ஏழை மட்டும் காணும். எங்கே போயிட்டா? ஒரு வேளை ரெடி ஆகிட்டு வெளியில் இன்னும் வரலையோ? என்ன ஜாங்கு பார்க்குற? இல்லை அங்கிள், எல்லோரும் இருக்கீங்க. நான் சிந்து. அது ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரல. நாம் தான் போகிறோம். சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போகலாமா? அம்மாடி, அந்த விளக்கு பூஜை சாமான் மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்துடு. சரி அங்கிள், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. என்ன ஜங்குக்கு யோசிக்கிற? வா போகலாம். ஐயோ அங்கிள், நான் மறந்துட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் வேணால் பாப்பாவை கூப்பிட்டு போங்களேன். என்னப்பா இப்போ தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்? இல்லை அங்கிள், மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமான வேலை. நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு தடவை நானும் வரேன். நேரம் ஆச்சுல்ல, நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா, பார்த்து பத்திரம். ஜங்குக், அப்புறம் சிந்து வேறு தனியாக இருக்குது. ஏதாவது கேட்டானா கொஞ்சம் பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அங்கிள், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போது பைரவிதா, ஆமாம், சும்மாவே எங்கள் அண்ணன் என் அண்ணி தாங்குவார், இதில் நீங்கள் வேறு சொல்லணுமா? கவலைப்படாதீங்க மாமனாரே, எங்கள் அண்ணன் நல்லா தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டிக்கு சிரிக்கிறா. தயங்கும் இது பார்த்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வண்டியில் ஏறி போகிறாங்க. அப்பா நல்ல வேலை, நம்ம ஆள் இன்றைக்கி தனியாக தான் இருக்குது. இன்றைக்கி பூரா நான் சின்ன கூட இருக்க போகிறேன். ஐயோ ஜக்கா, அது நினைச்சாலே குளுக்குள்ளுன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பாவம், அவளுக்கு வர உடம்பு சரியில்லை, நம்ம தானே பார்த்துக்கணும். சரிடா ஜங்குக்கா, கிளம்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். கதவை லாக் பண்ணியிருக்கோம் போலையே. கண்டிப்பாக மேட்ஸ் யாராவது இருப்பாங்க, ஸோ திறந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவும் திறந்து தான் இருக்குது. ஸோ சீக்கிரப்பே வரான். என்னது வயசு பொண்ணு இருக்க வீட்டில் இன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லையா? பரவாயில்ல, இதுவும் உனக்கு நல்லது தானே ஜங்குக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அப்படியே ஸ்டமக்கில் கையை வச்சுட்டு பெயினோடு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக், நீங்கள் எங்கே இங்கே? அது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான். ஆமாம், குலதெய்வ கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டாங்களா? நீங்கள் போகல? இல்லை, அவங்களாம் கிளம்பிட்டாங்க, நான் தான் போகல. ஏன்? கிளம்புனேன், பார்த்தா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் நானும் சரின்னு சொல்லிட்டு போகல. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் இதை வந்துடுறேன். ஜங்குக், எங்கே போகிறீங்க? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு தான் ஓடுறான். நம்ம வீட்டில் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே.
சரி நம்ம வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் வீட்டுக்கு தான் போகிறான். அப்பா இங்கே இருக்கா? ம். சிந்து, என்னாச்சு ஜங்கு? ஏன் இப்படி மூச்சு இருக்க ஓடி வரீங்க? ஒன்றும் இல்லை. இந்த பொடி என்னது இது? அது ஹாட் பேக். இது வச்சா பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வச்சுக்கோ. ஜங்கு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹே, பயோவை நான் சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்க்குறேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த டைம் உனக்கு என்ன எப்படி இருக்கும், என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஆமாம், ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை, நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறேன். இல்லை ஜங்குக், வேணாமே. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நானே பண்ணிக்கிறேன். எது? இந்த பெயினோடு நீ பண்ண போறியா? அது எதுவும் வேணாம். இன்றைக்கி நீ எதுவுமே செய்யக்கூடாது. போய் நீ அங்கே உட்காரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி. இது நல்ல பிள்ளை கிடக்கு. போய்ப்பா. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குளிக்க போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வர்றதுக்குள்ளே ஜங்குக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு மெதுவாக நடந்து கீழே தான் வரீங்க. ஸோ கீழே வரலான்னு தான் போயிருப்பீங்க. நில்லு, எங்கே போகிற? இல்லை, அது கீழே டைனிங் டேபிளுக்கு. ஒன்றும் வேணாம், நீ அங்கேயே இரு, நான் கொண்டு வரேன். இல்லை ஜங்குக், நான் கீழே வரேனே. நான் தான் சொல்கிறேன்ல. உட்கார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அப்படியே அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க. சரி, ஆக்காட்டு. என்ன சாப்பிட தானே சொன்னேன். ஆக்காட்டு, ஊட்டி வர்றேன். இல்லை, என்கிட்டே கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ ஆக்காட்டு, நானே ஊட்டி விட்டுறேன். ஜங்குக், நானே சாப்பிட்றேன். ஆக்காட்டுன்னு சொன்னேன். சரி, மூஞ்சையும் அப்படி வச்சுருக்கீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இங்கே ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ அந்த பக்கம் அவங்க எல்லோரும் கரெக்டாக குலதெய்வ கோயிலுக்கு போயிடுறாங்க. கரெக்டாக போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்த உடனே நம்ம தயாக்கு அப்படியே ஃபேஸ்லாம் மாறுது. இது எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது தயங்கோட அம்மா தான் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பர்சன் ஓடி வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. வாடி என் மருமகளே. ரியாம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு அவ கூப்பிடுறதும் தயங்கோட அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்க தயங்க்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு பக்கம் அவள் அப்படியே நடந்து வந்துட்டு, தயம், இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தயம், உன்கிட்ட தான் கேட்குறேன். நல்லா இல்லை. என்னத்த எங்க எப்படி சொல்கிற? விளையாடாத, இது நல்லா இருக்குல்ல? என்ன ட்ரெஸ் இது? நல்லாவே இல்லை. கோயிலுக்கு வரும்போது இப்படியா ட்ரெஸ் பண்ணுவாங்க? ஏதோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி. கோயிலுக்கு வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியுமா? அங்கே பாரு, பைரவி எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க பார்த்தியா? அந்த பொண்ணுனா அந்த மாதிரி இருக்கணும். நீயும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ரியாவுக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவள் தயம் என்ன பேசுகிற மா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ எல்லோரும் வந்துட்டு பூசாரி தான் வராரு. வாங்கய்யா வாங்க, இப்போ தான் கொலசாமியை பார்க்கணுன்னு தோணுச்சா என்ன? என்ன சாமி பண்ணுறது, சிட்டியில் செட்டில் ஆனதும்
வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் இங்கே வர்றதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. ஆமாம், என்ன போன வாரம் ஃபோன் பண்ணி திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு வரோன்லாம் சொன்னீங்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை சாமி. பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் முடிகிற மாதிரி இருக்குது. அதான் அது நல்லபடியாக நடக்கணும்னு பூஜை போடலான்னு. என்னது? தயங் தம்பிக்கா? தம்பி இப்போ தானே ஸ்கூலே படித்து முடிக்க போகுது. ஆமாம் சாமி, இருந்தாலும் இப்போவே பேசி முடிவு பண்ணிட்டா நல்லதுன்னு யோசித்தோம். அதான். ஓஹோ, சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படையலெல்லாம் போடுறாங்க. படையல் போட்டு எல்லோரும் சாமியை கும்பிட ஆரம்பித்ததும், பைரவி கொஞ்சம் இந்த பக்கம் வா, ரியா தயங் பக்கத்தில் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் பைரவியோட முகம் அப்படியே மாறுது. அவள் அப்படியே தயங்க தான் பார்க்குறா. ஸோ தயங்கல. பைரவி பரவாயில்ல, நீ நெல்லு, இதெல்லாம் தயங்க, அது நெல்லு அப்படின்ற மாதிரி கல்லே சொல்கிறான். ஸோ பைரவியும் அப்படியே நிற்க, அம்மாடி விளக்கேற்றணுமே. சரிங்க பூசாரி, ஒரு நிமிஷம். அம்மாடி ரியா, அந்த விளக்கு ஏற்றம்மா போ. சரிங்க அத்தை. ஆனால் அத்தை, அது என்னம்மா நீ? என்ன இருந்தாலும் என் வீட்டுக்கு வரப்போகிற மருமக நீ தானே. அப்போ இனிமேல் நீ தானே என் ஸ்தானத்துலேருந்து பண்ணணும். போ, நீ ஏன் விளக்கேற்று. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இங்கே போனால், அம்மாம்மா ஒரு நிமிஷம்மா. என்னாச்சு சாமி? என்னம்மா அது? சாமிக்கு பண்ணுற காரியம் கருப்பு சேலை கட்டிட்டு, கருப்பு சேலை கோயிலுக்குலாம் கட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, வேறு யாராவது வர சொல்லுங்கள். வேறு யாரையம்மா? சாமி, அது புரியுதும்மா, அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணாக இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாதா? பெரியவங்க, நீ சொல்ல வேண்டியதானே? இப்போ என்ன பண்ணுறது? சிந்துவும் இல்லை. இப்போ யாரை வச்சு விளக்கேற்றுறது? அதான் அந்த பொண்ணு இருக்கே, அவ்வளோ வர சொல்லுங்க. அதுவும் கரெக்டு தானே மா. அதான் பைரவி இருக்காளே, பைரவியை விளக்கேற்ற சொல்லலாம். தயங்கோட அம்மா தான் அவன் இப்படி பார்க்குறாங்க. தயம், என்ன பேசுகிற நீ? மா, நான் என்ன சொன்னேன்? சாமியார் சொல்கிறது நான் சொன்னேன். பின்ன நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு. மருமகன்னு சொல்கிறீங்க. ஒரு கோயிலுக்கு வரும்போது எப்படி வரணும்னு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டிங்களா? நல்லா தான் வளர்த்துருக்கீங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி தயங்க சொல்லிட்டு, பைரவி நீ போ. இல்லை தயம் வேணாம், ரியாவே எடுத்துட்டோம். இதை பாருங்கள், நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரமாக யாராவது ஒரு முடிவெடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, வேறு வழியே இல்லாமல் இந்த பைரவியை தான் வழக்கேற்ற சொல்கிறாங்க. சரி, எங்கள் தயம்க்கு கடவுளே சொல்லிட்டான், எனக்கானவன் நீதான்னு. பாத்தியா, மருமக ஸ்தானத்துலேருந்து செய்ய வேண்டிய பூஜை உன் கையால் நடந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த தயம்க்கு பைரவி தான் தெரியுது அப்படின்னு அவன்கிட்டே நம்ம பைரவியை தான் வச்சுக்கணும்னா பார்த்துட்ருக்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ரியாவுக்கு தான் வயிற்றுச்சலாக இருக்குது. அவள் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிற்கிறா. அம்மாடி, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. பரவாயில்ல ஆண்டி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பக்கம் வந்தா, போதும் ஜாங்கு, போதும். ஏய், ஒழுங்காக சாப்பிட்டு. ஜாங்கு, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? அதெல்லாம் இல்லை, சொல்லு, என்ன விஷயம்?
சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா சமையல் சாப்பிட்டுருக்கேன். ஆனா, உண்மைய சொல்லணும்னா, எங்க அம்மா சமையல விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன விட்டா ஆயுசுக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பேன். ம். அதுக்கு என்ன? நீ ஒண்ணும் கவலைப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு நோ அப்ஜெக்ஷன். நானே உனக்கு சமைச்சு போட்டுறேன். ம். ஆ இப்படி தான் ஆரம்பத்துல எல்லாரும் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே தோசைய திருப்பி போடுற மாதிரி அப்படியே மாறிடுவீங்க. இதெல்லாம் பசங்க சைக்காலஜி. ஏய் மத்த பசங்க எப்படின்னு தெரியாது. ஆனா நான் அப்படி இல்ல. இத பாரு, நீ என் வீட்டுக்கு வந்தேன்னா, இப்போ உன் வீட்ல எப்படி இருக்கியோ, அத விட 10 மடங்கு உன்ன ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். எனக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதும். அப்புறம் நானும் வேலைக்கு போயிடுவேன். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது, என்னை சிரிச்ச முகமா ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தி வேணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் ஆ கழிச்சு நமக்கு க்யூட்டா ஒரு பேபி. அதுக்கப்புறம் ஆ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி இருக்கா. என் லைஃப் அதோட கம்ப்ளீட் ஆயிடும். ம். என்ன ஜாக்கே, இப்போவே இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஆனா சார், நீங்க இப்போ ஃபைனல் இயர் +2 ஞாபகம் இருக்குல்ல? ம். தெரியும், தெரியும். ஆ தெரியுறதெல்லாம் இருக்கட்டும். எக்ஸாம கோட்டை விட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னும் 2 வீக்ஸில் எக்ஸாம் இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும். இது பாரு, என்னதான் இருந்தாலும் உன்னை விட நான் 2 வயசு சின்ன பையன் ஒன்றும் இல்லை, பெரிய பையன். நீ என்ன உன்னோட 2 வயசு சின்ன பையன் மாதிரி என்னை டீல் பண்ணுற? ம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இப்போவே நான் சொல்கிறது கேட்க மாட்றீங்க. இதில் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறது இவர் கேட்பாராம். ம். ஏன்டி இப்படி பண்ணுற? சத்தியமாக நான் கேட்குறேன். என்னது டீயா? ஆமாம், என் பொண்டாட்டியை நான் டீ போட்டு கூப்பிட்றேன். அப்படியாடா? ஆ என்ன இது, வாங்க போங்கன்னு பேசிட்டு இப்போ திடீர்னு டா போட்டு கூப்பிட்ற? நாங்களும் அப்படி தான். என் புருஷனை நான் டா போட்டு கூப்பிடுவேன். உனக்கு என்னடா? ஆஹா. ம். அப்படி போதா? இதுவும் நல்லா தான் இருக்குது. ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஜங்குக்கா. என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறது? சரி, நம்ம ஒரு மூவி டேட் போகலாமா? மூவி டேட்டா? என்ன ஜங்குக்கா விளையாடுறீங்க? இந்த நிலமையில நான் எப்படி வெளியே வர முடியும்? என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது. இதான் உன் பிரச்சனையா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு, இதோ வரேன். என்ன பண்ண போகிறீங்க? இரு, நான் வரேன். ஐயோ ஜங்குக்கா, என்ன தான் பண்ண போகிறீங்க? வெயிட் பண்ணி போனாட்டி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக் தான் அப்படியே வந்து உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஜங்குக்கா, என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல ஒரு சர்ப்ரைஸுன்னு. மெதுவா வா. எங்கே கூட்டு போகிறீங்க? ஸ்டெப்ஸ் இருக்கு, பார்த்து வா. ஜங்குக், டெரஸ்க்கு எதுக்கு இப்போ கூட்டு வந்தீங்க? பேசாமல் வாடி, நான் சொல்கிறேன். கண்ணு துறக்கா? இப்போ ஓப்பன் பண்ணு. ஜங்குக், எப்படி? சரி, இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் பார்க்கலாமா? ஜங்குக், ஹிடன் லவ்வா? இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் இதை பார்க்கும்போது எனக்கு நீ தான் மைண்டில் வருவீங்க. நான் வரேனா? ஆமாம், நான் தானே ஹீரோ. ஹீரோ தான் ஹீரோயின் கனவுல வரணும். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. சரி இரு. இப்போ எங்கே போகிறீங்க? மூவி பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் வேணாமா? அதான் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேஓ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். 2 பேரும் சேர்ந்து அந்த சீரீஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சிந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜேகே ஷோல்டர்லேயே அவளுக்கே தெரியாமல் தூங்கியிருப்பா.
என்ன சத்தத்தை காணோம்? அட பொண்டாட்டி தூங்கிடுச்சு போலயே. ஆ இதோ நல்லா தான் இருக்கு. ஆ இதே மாதிரி லைஃப் லாங் உன் கூடவே இருக்கணும்டி. இதே மாதிரி உன் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு என் ஷோல்டரில் ஒன்று எப்போவுமே தாங்கணும் அப்படின்ற மாதிரி ஜெக்கி பார்த்துட்டு அப்படியே சிந்துவோட ஃபோர்ஹெட்டில் தான் அப்படியே ஒரு சாஃப்டான கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவளை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவள் தூங்கினதும் அவள் ரூமுக்கு லிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே இங்கே தயங் சைடு வந்தா. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி பக்கத்தில் கடையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் ஏதோ செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் ரியா அங்கே வரா. தயம், நீ இங்கே என்ன பண்ணுற? அதுவும் கேர்ள்ஸுக்கு திங்ஸ் வாங்குகிற ஷாப்பில்? பார்த்தா தெரியல, திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன். அது தெரியுதா தயம்? யாருக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு. ஓ, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கா? சரி சரி. தயம், ஆரம்பத்தில் என் மேலே கோவம் இருக்க மாதிரி காலையில் திட்டினேன். இப்போது எனக்காகவே பர்ச்சேஸ் பண்ணுறியா? எனக்கு தெரியும் தயம், அது நீ எனக்கு தான் கொடுக்க போகிறேன்னு. ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டே. என்னை பார்க்கும்போது மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தாலும் நான் இல்லாதப்போ எனக்காக இதெல்லாம் வாங்குறியா? எனக்கு தெரியும் தயம், உனக்கு என் மேலே உள்ளுக்குள்ளே லவ் இருக்குது. ஆனால் என்னை பார்த்தா மட்டும் கோவமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற. எனக்கு இருந்தாலும் எனக்கு நீ தானே, அதனால் எனக்கு தெரியும் இது எனக்கு தான். நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு வேளை என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட நீ என்கிட்ட கோவமாக நடிக்கலாம்ல. இதை கூட எனக்கு தெரியாமச்சா, நான் வேறு காலையில் டென்ஷன் ஆகிட்டேனே அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ பண்ணி சாப்பிட்டுட்டு பண்ணை வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ தயங்தான் கையில் மறைச்சி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். ரியாவும் அது அவளுக்கு தான் நினச்சிட்டு அப்படியே போகும்போது, தயம், எல்லாரும் உள்ளே இருக்காங்க, நீ மட்டும் கார்டனில் என்ன பண்ண போகிறா? இவன் கார்டன் பக்கம் போகிறான். ஒரு வேளை இங்கே வச்சு தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி ரியா தயங்க என்ன பண்ண போகிறான்னு வைக்கிறதுக்காக அந்த கார்டன்லேயே நிற்கிறா. ஸோ அப்போது தயங்தான், பைரவி, தயம், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? நான் உன்னை பக்கம் தான் வந்தேன். ஐயோ தயம், ஃபஸ்ட் இங்கேருந்து போங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு பயப்படுற? ஐயோ சொன்ன கேளுங்க தயம், உங்களை யாராவது தேட போகிறாங்க. ரியா வேற வந்திருக்காள்ல, போய் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் இங்கே இருக்கேன். என்ன பேசுகிற? இல்லை தயங்க, அது நீ எதுவும் பேசாத, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. என்ன தயம், கண்ணை மூடு. ஐயோ யாராவது வந்துட போகிறாங்க. அவங்க வரதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கண்ணை மூடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைரவி கண்ணை மூட தயங்தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி காலை லைட்டாக பிடிக்கிறான். தயம், என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் தான் கொலுசை மாட்டி விட்றா. இப்போ கண்ணை திறந்து பாரு. தயம், எப்படி நல்லா இருக்கா? தயம், இது இதை பாரு, இது உனக்காக நான் தேடி தேடி வாங்கினது. இது எப்பவுமே உன் காலில் இருக்கணும், புரியுதா? அப்புறம் இன்னொன்று கூட இருக்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே வளையலும் போட்டு விடுறான். ஆக்சுவலி அது ஒரு கிளாஸ் பேங்கிள் தான். ரியா இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிருப்பா. தயம்,
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. பைரவிக்கு வளையல் போட்டு வர்ற. தயம், என்ன பேசுகிற நீ? உனக்கும் எனக்கும் இன்னும் 2 இயர்ஸில் மேரேஜ் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. ஆனால் நீ இங்கே வந்து இவளுக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்க? நீ கூட வாங்கும்போது எனக்கு பிடிச்ச பொண்ணுக்குன்னு சொன்ன. அதான். ஆமாம், எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வாங்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு வாங்க போகிறேன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு தானே சொன்னேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வாங்கினதை எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு தான் கொடுக்குறேன். நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? தயம், என்ன பேசுகிற? நான் தான் உன்னோட ஃபியான்சி. ரியா, நீ அப்படி நினச்சதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த பார், இந்த தயாக்குன்னு பிறந்தவ அவ தான். தயாங்க்கு எப்போவுமே பைரவி தான். தயவு செஞ்சு எங்களுக்கு நடுவில் வராத. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆ தயம், என்ன இப்படி பண்ணிட்ட? ஏதாவது இந்த பாரு, யாருக்கும் நீ பயப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம், அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லலாம்ல. பிடிச்சிருக்கு தயம், ஆனால் பயமாக இருக்கு. உங்கள் அம்மா அவ தான் மருமகன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஏய், அம்மா சொன்னா நான் அவங்க வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் அவளை சொன்னேன்னா அவள் என்னோடதுன்னு இல்லைல்ல. என்றைக்கும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். புரியுதா? நீ சந்தோஷமா இரு, அவெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேதா, ஜங்குக்கா, ராத்திரி நேரம் பேசாமல் இன்னைக்கு சிந்துக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணிடலாமா? அவள் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ சிந்து தான், ஜங்குக்கா எங்கே இருக்கீங்க? ஆ, இங்கே தான் இருக்கேன், மேலே வா. என்ன ஜங்குக்கா அது? கேண்டில் லைட் டின்னர் நல்லா இருக்கா? ஜங்குக்கா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என்னை இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க. ம் உனக்காக பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் இன்னைக்கு திடீர்னு? இல்லை, எப்போவுமே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று உன் அப்பா அம்மா, இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா என் தங்கச்சி. இவங்களாம் இருக்கும்போது உன்கிட்ட என்னால் பேசவே முடியாது. ஏன் நம்ம நல்ல நேரம் இன்றைக்கி யாரும் இல்லை. இன்றைக்கி நீயும் நானும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் உன்னை கோயிலுக்கு போடாமல் தடுத்துருப்பார் போல இருக்குது. சரி சரி வா, எல்லாம் ஆறி போயிடும். சாப்பிடலாமா? ஜங்குக், நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கேட்கணும்? இல்லை, என்னை விட்டு போயிட மாட்டேல்ல? ஏய், எதுக்கு இப்படி இதை கேட்குற? நான் நல்ல மூடில் இருக்கேன், தயவு செஞ்சு என் மூட ஸ்பாயில் பண்ணாத. இதை பாரு, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், எப்போவுமே உன்னோடது தான், சரியா? ம் ம் ஜங்குக்கா, அதே மாதிரி என் அண்ணாக்கிட்ட சீக்கிரமாக பேசு ஜங்குக்கா. எனக்கு என் அண்ணா கூட ஒன்றா பார்க்கணும். நான், பயோ, அண்ணா, நீ எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்டா. சிந்து ப்ளீஸ், இன்றைக்கி நான் உன்னோட ஜங்குக்கா இருக்கணும், உன் கூடவே இருக்கணும். இன்றைக்கி நம்ம 2 பேர் மட்டும் நம்மளை பற்றி மட்டும் பேசணும், யோசிக்கணும்னு இருக்கேன். தயவு செஞ்சு உன் அண்ணன் டாபிக் எடுக்காத. இன்றைக்கி ப்ளீஸ், நான் உன் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு வந்திருக்கேன். நீ ஏன்டி அவனை சொல்கிற? சரி ஜேகே, நான் பேசலை. ஜங்குக்கா, லவ் யூ டூ.
ஜோங்க்கா, எப்பவுமே என்னை இதே மாதிரி பார்த்துப்பீங்களா? சத்தியமாக பார்த்துப்பேன். ம். அதில் உனக்கு எந்த டவுட்டும் வேணாம். ம். டவுட்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு ஜோங்க்கா. எதுவும் கவலைப்படாத. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம். நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஜங்குக்கா, என்ன? ஆ, என்ன ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போறியா? ஏய், மிட் நைட்லையா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. கூட்டிகிட்டு போறியா ப்ளீஸ்? ம். சரி, இரு, நான் போய் பைக் எடுத்துகிட்டு வரேன். ஆ, வேணாம் வேணாம். ஏன்? ஏய், பைக்கில் போனால் நல்லது தானே? இல்லை ஜங்குக்கா, எனக்கு உன் கை பிடிச்சிட்டு இந்த மூன்லைட் கீழே உன் கை பிடிச்சி நடக்கணும். அப்படியே 2 பேரும் நடந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கேயாவது பீச்சு அந்த மாதிரி போகணுன்னு தோணுது. நான் ரொம்ப நாளாக உன் கூட வெளியே போகணுன்லாம் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. நீ தானே சொன்ன டுடே இஸ் அவர் டேன்னு. இது இன்றைக்கி நம்மளோட டே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஜங்குக்கா ப்ளீஸ். இதுக்கப்புறம் நீயும் நானும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக டைம் கிடைக்காது ஜங்குக்கா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, கூப்பிட்டு போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாரு. நான் இதோ வந்துடுறேன். ம். சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அப்படியே அவங்க அந்த நைட்டை ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு கிளம்புறாங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். பாய்.